6th standard term 3 chapter 3ல perimeter and area exercise 3.1ல 12th sum என்ன கொடுத்திருக்காங்கன்னா a square park has 40 meter as its perimeter. ஒரு பார்க் இருக்கு, அது எந்த ஷேப்ல இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஷேப்ல இருக்குது. இதோடைய பெரிமீட்டர் என்ன கொடுத்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 40 மீட்டர். ஓகேங்களா? வாட் இஸ் த லென்த் ஆஃப் இட் சைட்ஸ், அதோடைய சைடு என்னன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதே மாதிரி ஏரியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. தமிழ் மீடியம் பார்த்தீங்கன்னா ஒரு சதுரம் இருக்குது, சதுர வடிவிலான ஒரு பூங்கா இருக்குது. அந்த பூங்காவுடைய சுற்றளவு என்ன கொடுத்துருக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 40 மீட்டர். அதே மாதிரியே கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த சதுர பூங்காவுடைய பக்கங்கள் என்ன, அதோடைய பரப்பளவு என்ன. ஓகேங்களா? ஸோ இப்போ சொல்யூஷன் தீர்வு என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு பெரிமீட்டர் சுற்றளவு, நீங்கள் வேணும்னா ஃபுல்லாக கூட எடுத்து எழுதிக்கலாம். பெரிமீட்டர் ஆஃப் த ஸ்கொயர் பார்க், தமிழ் மீடியம் பார்த்தீங்கன்னா சதுர பூங்காவின் சுற்றளவு அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கலாம். ஸோ இப்போ எவ்வளோ கொடுத்துருக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 40 மீட்டர். பெரிமீட்டர் ஆஃப் அ ஸ்கொயர், அதாவது சதுரத்துடைய சுற்றளவு என்ன ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா 4 × A அல்லது 4 × சைட். இது சைடுன்னும் நீங்கள் சொல்லிக்கலாம், ஏன்னும் நீங்கள் சொல்லிக்கலாம். இந்த ஃபார்முலாவை அப்படியே இது கீழே எழுதிட்டு அதோடைய அளவு என்னவோ அதை எடுத்து எழுதிக்கணும். எப்போவுமே ஸ்டார்டிங்கில் நீங்கள் யூனிட் போடலாம், அதே மாதிரியே லாஸ்ட்டில் ஆன்சர் வரும்போது எழுதும்போது நீங்கள் யூனிட் போடலாம். கால்குலேஷன் பண்ணும்போது இந்த யூனிட், அதாவது மீட்டர் சென்டிமீட்டர்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அதுதான் யூனிட்னு சொல்லுவோம், தமிழில் அலகுகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ அப்போ 4A = 40 அப்படின்னா A = என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 40. மல்டிப்ளிகேஷன் ஃபார் ஆப்போசிட் சைடில் போச்சுன்னா டிவிஷன். அப்போ ஏ, அதாவது அந்த சைடை தான் நம்ம ஏன்னு சொல்லிட்டு பேர் கொடுத்துருக்குறோம். ஸோ 4 எத்தனை டைம்ஸ் போகணும்னு பார்த்தீங்கன்னா 4 10s are 40. அப்போ யூனிட் மீட்டரில் இருக்கிறதுனால ஏவுடைய வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா 10 மீட்டர். அடுத்தது என்ன கேட்குறாங்க, ஏரியான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ நீங்கள் என்ன எடுத்து எழுதலான்னு பார்த்தீங்கன்னா ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் பார்க் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து எழுதிக்கலாம். தமிழ் மீடியம் பார்த்தீங்கன்னா சதுர பூங்காவின் பரப்பளவு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து எழுதிக்கணும். இப்போ ஸ்கொயர்னாலே ஒரே ஃபார்முலா தான். என்ன ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா சைடு இன்ட்டு சைடுன்னு சொல்லலாம். நீங்கள் எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா சைடு இன்ட்டு சைட், பக்கம் இன்ட்டு பக்கம் அப்படின்னு சொல்லலாம். அது இல்லைன்னா ஜஸ்ட் A × A, நீங்கள் கொடுக்குற என்ன பேரோ அதை அப்படியே எடுத்து எழுதிக்கணும். கண்டுபிடிச்ச ஏ என்னன்னு பார்த்தீங்கன்னா 10 × 10. ஸோ 10 10s are என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100. ஏரியானாலே உங்களுக்கு என்ன வந்துடும்னு பார்த்தீங்கன்னா மீட்டர் போட்டு கண்டிப்பாக இந்த ஸ்கொயரை போடணும். ஏரியாவை தவிர வேறு எதுக்குமே ஸ்கொயர் வராது. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம பக்கம் கண்டுபிடிச்சோம், சைடை கண்டுபிடிச்சோம், வெறும் மீட்டர் தான் போட்டோம். கொஸ்டின்லேயே பெரிமீட்டர் கொடுத்துருந்தாங்க. பெரிமீட்டர் அப்படின்னா என்ன மட்டும்தான் கொடுத்துருக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வெறும் மீட்டர், ஸ்கொயர் கிடையாது. ஸோ அப்போ என்ன பெரிமீட்டர் கொடுத்துருக்குறாங்க, ஃபார்முலா எடுத்து எழுதுங்க, அதிலிருந்து சைடை கண்டுபிடிங்க. ஸோ ஏரியா ஃபார்முலா என்னவோ அதை எடுத்து எழுதிட்டு சப்ஸ்டியூஷன் பண்ணி போட்டிங்கன்னா தேவையான ஆன்சர். ஸோ ஏரியான்றதுனால கண்டிப்பாக மீட்டர் ஸ்கொயருன்றது போடணும். ஸோ அவ்வளோதான் இந்த சம்மோட சொல்யூஷன். மீண்டும் அடுத்த பதிவில் வேறொரு சம்மோட சந்திக்கிறேன். வீடியோ பயனுள்ளதாக இருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.